ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்பிடபிள்யூ வெப் சீரிஸோட எபிசோட் 57 and 58 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சீனில் ரங்கன் தண்ணி குடிக்கிறதுக்காக நடுறத்தில் எழுந்திருப்பாரு. பார்த்தா மாத்தையன் முடிச்சுட்டு இருப்பான். என்னடா அப்படின்னு கேட்டால் டோர்னமெண்ட் பற்றி தான் நினச்சிட்டு இருப்பான். இனிமேல் வர மேட்ச் எல்லாத்தையும் நாங்கள் வின் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் டோர்னமெண்ட்டில் குவாலிஃபைக்கு செலக்ட் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ முதல்ல ஒழுங்காக தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 பேரும் தூங்கிடுவாங்க. அடுத்த சீனில் எம்என்சிஏ வெர்சஸ் மினோஸ்க்கு மேட்ச் நடக்கும். எம்என்சிஏ கேர்ள்ஸ்க்கும் வெர்சஸ் மினோஸ்க்கு மேட்ச் நடக்கும். டார்கெட் வந்து மினோஸ் ஃபர்ஸ்ட் 160 செட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இறங்குற எம்என்சிஏ வந்து செம்மையா அடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வள்ளியும் லாராவும் தான் இறங்குவாங்க. இந்த மேட்ச்ல வள்ளியை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வள்ளி 50 அடிச்சிருப்பாங்க. அடுத்து லாரா, தியோ எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களும் அவுட் ஆகிட்டே போகும்போது கடைசியா ஃபினிஷிங்ல வந்து வள்ளியும் தங்கமும் செம்மையா அடிச்சு மினோஸ் கூட உள்ள மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாய்ஸ் டீமோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல யாரும் உட்காந்துருக்காங்க, கோச் பிளேயர்ஸ் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்பதான் மேம் வந்து டீம் ஷீட் கொடுங்க அப்படின்னு நடராஜ் கிட்ட கேட்கறாங்க. நான் நேற்றே இந்த சேஞ்சஸ் பண்ண சொல்லி உங்ககிட்ட சொன்னேன்ல, ரிஷி இன்னைக்கு டீம்ல ஆட் பண்ணுங்க, மாத்தேன் தான் இன்னைக்கு கேப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்து நடராஜ் கோபப்படுறாரு. எப்ப பார்த்தாலும் எதுக்கு என்னோட டீம் விஷயத்தை இன்டர்ஃபியர் ஆகுறீங்க, ரங்கன் ஏதாவது பண்ணா மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது மேம் உடனே சொல்றாங்க, ஏன்னா ரங்கன் எனக்கு ரிசல்ட்ஸ் காமிக்கிறாரு, ஆனா பாய்ஸ் டீம் வந்து ரொம்ப ஒஸ்டா தான் போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேஞ்சஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இதை சொல்லும்போது ரிஷி அங்க இருக்க மாட்டான். ரிஷி வந்து அவங்க அப்பா கூட இருக்கான். சோ மணி வந்து கூப்பிட்டுட்டே போறான். ஏன்டா கால் பண்ணா எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு வாட்டர் பாய் வேலைக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. இல்ல ரிஷி இன்னைக்கு நீ ஆடுறடா மேம் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னது 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா ஓடிட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்ல இப்ப கேப்டன் மாத்தையன் எல்லாருக்கும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பான். பவுண்டரி லைன்லாம் கரெக்டா இருக்கணும், பவுண்டரி லைன்ல கேட்ச் வந்து கரெக்டா பிடிக்கணும், ஃபீல்டிங்ல செம்ம ஷார்ப்பா இருக்கணும், ஏதாவது ஒரு த்ரோ அடிச்சிங்கன்னா செம்ம ஃபாஸ்ட் ஆடிங்க, இந்த மாதிரி எல்லாமே மோட்டிவேட் பண்ணிட்டு கண்டிப்பா நம்ம வின் பண்ணலாம். நெல்லை டீம் வந்து ரொம்ப டஃப்பான டீம் தான், ஆனா நம்மளும் ஒன்றும் வீக் கிடையாது, ஸோ நம்ம கண்டிப்பா வின் பண்ணலாம் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணிட்டு இப்போ எல்லாரும் விளையாட போறாங்க. நெல்லை டீமோட விக்கெட்ஸா எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இருந்தாலும் ரன் ரேட் குறையாது. டார்கெட் வந்து 189 செட் பண்ணிருப்பாங்க. இப்போ ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்காந்து ரிஷி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவனோட ஆங்ஸைட்டி இஷ்யூ இருக்குல்ல, அதனால ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். போயிட்டு மணி தான் மோட்டிவேட் பண்ணுவான். நான் வந்து ஒரு ஆக்டரோட பையனா பார்க்கல, எங்க ஃப்ரெண்டு ரிஷியா தான் பாக்குறேன், நாங்க எல்லாருமே அப்படிதான் பாக்குறோம், நாங்க வந்து உன்னை சேர் பண்ணும்போது டீப் இன்சைட்ல உனக்கே தெரியும்ல, நாங்க கண்டிப்பா உன்னை வந்து மோட்டிவேட் தான் பண்றோம், அதனால ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, ஏதாவது இஷ்யூ உனக்கு அங்க கிரவுண்ட்ல வந்துச்சு அப்படின்னா நீங்க எங்க எல்லாரையும் பாரு, அப்ப வந்து உனக்கு அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி ரிஷி உள்ள இறங்கினதுமே ஸ்லஜிங் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சின்ன பையன்டா, கிரவுண்ட்லயே லோக்கல் கிரவுண்ட்லயே அழுவான், பார்த்து பால் போடுங்கடா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. பார்த்தா அவனுக்கு அந்த இஷ்யூ வந்துரும். திடீர்னு மணி சொன்ன மாதிரியே மோட்டி கொஞ்சம் இதாகி எல்லாரையும் பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் அது நார்மல் ஆயிடுவான். பார்த்தா செமையா அடிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்தடுத்து மாத்தையன், பாண்டு, ஜாக்கி எல்லாருமே நல்லா விளையாடுவாங்க. விளையாண்டு கொஞ்சம் கொஞ்சமா அவுட் ஆயிடுவாங்க. லாஸ்ட்ல மணியும் ரிஷியும் தான் நிப்பாங்க. லாஸ்ட் 1 பால் இருக்கும். 4 அடிச்சா மேட்ச் டிரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ 6 வந்து அடிச்சா கண்டிப்பா வின் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா செமையா அடிப்பான், ஆனா பார்த்தா அது அவுட் ஆயிடும். இப்போ வந்து ரிஷி செமையா அடிச்சுமே வந்து மேட்ச் தோத்து தான் போயிருப்பாங்க. ஆனா எல்லாருமே வந்து ரிஷியை புகழ்ந்துட்டு இருக்காங்க. பரவாயில்லடா, உன்னோட இஷ்யூவை தாண்டி நீ செம்மையா விளையாண்டு இருக்க அப்படின்னு புகழ்ந்துட்டு இருக்கும்போது நடராஜ் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள வருவார். செம்மடா, சூப்பரா ரிஷி, செம்மையா விளையாண்ட, ஆனா ஒரு யூஸும் கிடையாது, we are out of the tournament அப்படின்னு எப்பயும் போல பேசிட்டு போயிருப்பாரு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் எபிசோட ஃபர்ஸ்ட் சீன்ல ரங்கனும் மாத்தையனும் ஒரு டீ கடையில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உனக்கு கேப்டன்சி நேச்சுரலாவே வருது அப்படின்னு புகழ்ந்துட்டு இருப்பாரு. இருந்தாலும் என்ன சார் பண்றது, நடராஜ் சார் சொன்ன மாதிரி தானே நாங்க தான் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, இல்லடா யார் சொன்னா, பாயிண்ட்ஸ் டேபிள் பாத்தியா, உங்களுக்கு ஆங்கர் அகாடமி இன்னைக்கு நடக்கிற மேட்ச்ல ஆங்கர் அகாடமி ஜெயிச்சா உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் மாத்தையன் அதை பத்தியே திங்க் பண்ணுவான். அடுத்த சீன்ல பாய்ஸ் டீமோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல மணி கேர்ள்ஸ் டீமை பத்தி புகழ்ந்துட்டு இருப்பான். அப்ப திடீர்னு ரங்கன் உள்ள வந்து மாத்தையன் ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாரு. கூப்பிட்டு போயிட்டு, இது மாதிரி நீங்க நல்லா தான் விளையாடுறீங்க, ஆனா உங்களுக்கு சரியான ஃபினிஷர் கிடையாது, மணி நல்லா தான் விளையாடுறான், இருந்தாலும் அவனுக்கு பிரஷரை ஹேண்டில் பண்ண முடியல, சோ அந்த இடத்துல நீ விளையாண்டினா கண்டிப்பா வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தையனை வந்து மணி கூட சேர்ந்து ஒரு 6th or 7th பொசிஷன் கிட்ட விளையாட சொல்லுவாரு. மாத்தையனும் ஓகேன்னு சொல்லிட்டு இதை மற்ற பிளேயர்ஸ் கிட்ட வந்து சொல்லுவான். ரிஷியும் வேலும் ஓப்பன் பண்ணுங்க, நான் மணி கூட விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை நடராஜ் கேட்டுட்டு இருந்துட்டு, என்ன கேப்டன் மூலம் திடீர்னு வேலை செய்த அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணுவாரு. இதெல்லாம் நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம், இருக்கிற பொசிஷன்லேயே விளையாடுங்க அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு டாஸ் கூப்பிடுவாங்க. மாத்தையன் எதுவுமே சொல்லாம போயிடுவான். இந்த மேட்ச் எம்என்சிஏ பாய்ஸ்க்கும் மினோஸ் டீமுக்கு தான் நடக்கும். மினோஸ் டீம் வந்து 167 டார்கெட் செட் பண்ணிருப்பாங்க. இப்போ எம்என்சிஏ பாய்ஸ் தான் அடுத்து பேட்டிங் பண்ணும். மாத்தையன் வந்து ரிஷியும் வேலும் போங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் சொன்னது கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நடராஜ் ரொம்ப கோவப்படுவார். இல்ல சரிதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, சரி மேட்ச் எண்ட்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ போய் பார்த்தா ரிஷி ஸ்டார்டிங்லேயே அவுட் ஆயிடுவான். ஒரு 6 ரன்ஸ் இருக்கும்போது அவுட் ஆயிடுவான். பார்த்தா நெக்ஸ்ட் பாண்டு, வேலு, ஜாக்கி இந்த மாதிரி எல்லாருமே விளையாடுவாங்க. கடைசியில் சொன்ன மாதிரியே மாத்தையனும் மணியும் தான் வந்து டீமா இருப்பாங்க. 2 பேரோட பார்ட்னர்ஷிப் செம்மையா இருக்கும். பார்த்தா மாத்தையன் செம்மையா அடிச்சு இந்த மேட்ச்ல வந்து எம்என்சிஏ பாய்ஸ் தான் வின் பண்ணுவாங்க. இப்போ இவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆங்கர் டீம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. என்னடா லோக்கல் டீம் கூட வின் பண்ணதுக்குலாம் வந்து இவ்வளோ பெருமையா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு சீன்ல பார்த்தா அபி வந்து மணி கிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்ணி அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி சூப்பரா மேட்ச் விளையாண்டீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும். இந்த எபிசோட்ஸ் ஃபுல்லாவே மாத்தி மாத்தி மேட்ச் நடக்கிறதா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து எம்என்சிஏ கேர்ள்ஸுக்கும் தாமிரபரணி டீமுக்கும் மேட்ச் நடக்கும். ஆஸ் யூஷுவல் லாராவும் வள்ளியும் செமையா அடிச்சிட்டு இருப்பாங்க. இதை வந்து பத்மா வந்து ஒளிஞ்சு நின்று மேட்ச் எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிற ஆர்வத்தில் ஒளிஞ்சு நின்று பாக்கிறதுக்காக வருவாங்க. இப்போ தாமிரபரணி டீம் 148 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க. தங்கம் வந்து நெக்ஸ்ட் பவுலிங் போட வரும்போது தங்கம் ஃபர்ஸ்ட் பால்லே விக்கெட் எடுத்துருவாங்க. அடுத்து விக்கெட் எடுத்து இப்போ இதுலயும் எம்என்சிஏ கேர்ள்ஸ் தான் வின் பண்ணிருப்பாங்க. அடுத்து எம்என்சிஏ பாய்ஸ்க்கும் ஸ்பார்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமுக்கும் நடக்கும். அதுல வந்து 196 டார்கெட் வச்சிருப்பாங்க. இருந்தாலும் எம்என்சிஏ பாய்ஸ் தான் அதுலயும் வின் பண்ணுவாங்க. இந்த எபிசோட்ஸ்ல நடந்த எல்லா மேட்ச்லயுமே எம்என்சிஏ தான் வின் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து அதை செலிப்ரேட் பண்றாங்க. கேர்ள்ஸ் டீம் வேற குவாலிஃபயர்ல செலக்ட் ஆயிருப்பாங்க. இப்போ அவங்க டோர்னமெண்ட்டுக்குள்ள போயிட்டாங்க. அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நமக்கு கேக்கலாம் வாங்க முடியாது, நம்மளோட ஹாஸ்டலில் உள்ள கேண்டீனில் உள்ள மசால் தோசை வச்சு தான் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. டியோ வந்து மாத்தையன் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. நீ இல்லாம தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், நாங்களாம் ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்மா பார்த்தா ஒரு டைம் இந்த டீம்லயே சேரவே மாட்டாங்க. அவங்க கூப்பிடுவாங்க, இருந்தாலும் அவங்க கோச்சிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும். இன்னொரு சைடில் ராஜசேகர் வந்து ஆங்கர் அகாடமி கேர்ள்ஸ் கூப்பிட்டு பேசுறாரு. நம்ம குவாலிஃபை ஆகிறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இருந்தாலும் இன்னும் ஃபீல்ட் செட்டிங்லாம் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணி அனுப்புவார்.
இப்போ அந்த அகாடமியில் உள்ள ஒருத்தர் வந்து ராஜசேகர் கேட்குறாரு, அடுத்து எம்என்சிஆ டீம் தானே, ஏன் இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க முன்ன மாதிரி இல்ல, ரங்கன் கோச் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க வேற மாதிரி ஆயிட்டாங்க. முன்னாடி ஒரு மேட்ச் கூட ஜெயிச்சதே இல்லை, ஆனால் இப்போ 3 மேட்ச் கண்டினியூஸா ஜெயிச்சிருக்காங்க. அதனால நம்ம இதை ரொம்ப கேர்லஸா எடுத்துக்க கூடாது, கண்டிப்பா அவங்க நமக்கு டஃப் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இப்போ பாய்ஸ் டீம்லாம் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, என்னதான் 2 மேட்ச் ஜெயிச்சாலுமே அவங்க டோர்னமெண்ட் விட்டு வெளில போயிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, மாத்தேன் அப்பதான் சொல்லுவான், இல்ல இன்னைக்கு ஆங்கர் அகாடமி வந்து ஜெயிச்சுச்சுன்னா நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எல்லாரும் ஆங்கர் அகாடமிக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பசங்களாம் வந்து என்னது நம்ம ஆங்கர் அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பானுங்க. உடனே ஜாக்கி சொல்றாரு, என்ன நடந்தாலும் சரி இன்னைக்கு ஆங்கர் அகாடமி வந்து கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.